ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹேர் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சரை ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேமல் பிராண்டில் நான் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். 2 சைஸில் ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் இல்லை, ஹேர் எம்ப்ராய்டரி கிளாஸ் தான். இதோட லைட்டாக உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் வரைய போகிறேன். அதுக்கு இப்போது இந்த டார்க் கலர் க்ரீன் இருந்தது, அந்த கலரில் கொஞ்சம் பிளாக்கை மிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த டார்க் க்ரீன் அந்த எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு டார்க் க்ரீன் கலரும் அந்த க்ரீன் கலரும் இது ரெண்டுமே ஒரே கலரில் தெரியுது வீடியோவில் பார்க்குறதுக்கு. அது பிளாக் கலர் இன்னொன்று, அதோட எல்லோ கலரும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணும் போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஈக்குவலாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது எந்தெந்த இடத்துல மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் ஒரு இடத்துல, அதாவது வேறு இடத்துல பெயிண்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால எந்த இடத்துக்கு நீங்கள் இப்போதைக்கு பெயிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் வாட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த க்ரீனும் கொஞ்சம் பிளாக்கும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். கிராஸ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக இப்படி பண்ணுறேன். பெயிண்டிங் எனக்கு அவ்வளோ தெரியாது, ரொம்பலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. நானும் பிகினர் தான். எல்லாமே ஆரி பொறுத்த வரைக்கும் நான் பிகினர் தான். எம்ப்ராய்டரிலையும் நான் பிகினர் தான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால தான். உங்களுக்கு இந்த கலர் விட கொஞ்சம் லைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை இதை விட டார்க் கலர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். நம்மளோட அதாவது அந்த பெயிண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம மிக்சிங், நம்மளோட கலர் மிக்சிங்லேயே நிறைய கலர்ஸ் கொண்டு வரலாம். கலர் மிக்சிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன், நிறைய தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது க்ரீன் கலர், இது பிளாக் கலர். இப்போ பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்கேன்ல, இப்போ தெரியுதா? ஆனால் தூரத்தில் வச்சுருக்கும் போது ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது க்ரீனு, இது பிளாக்கு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. அது பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா, அதாவது கிராஸோ இல்லை ஒரு ஸ்கையோட எஃபெக்டோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு இப்படி தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி அதாவது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் நடத்துகிறதுக்கு முன்னாடி ஹூப் எம்ப்ராய்டரி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்கை எஃபெக்ட் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். அதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இந்த க்ரீனில் லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிராஸோட அந்த புல் இருக்கிற அந்த இது கொண்டு வர்றதுக்காக க்ரீனும் எல்லோவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள்
இந்த மாதிரி டிராயிங்ஸ் வரையும் போது இப்போ இந்த புல் வரைஞ்சிருக்கோம், இது சரியில்லையே என்ன பண்ணுறதுன்னா ஃபீல் பண்ண வேணாம். திரும்ப இதுக்கு மேலேயே நம்ம எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி அடிச்சுக்கலாம். இதே கலர்லேயே இது கொஞ்சம் லைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இந்த கிராஸோட ஷேப்பை மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிச்சிட்டோம், நல்லா இல்லை, இது நல்லா வரல, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நம்ம பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் மேலே மேலே பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் இந்த ஆக்ரிலிக் பெயிண்டிங்கில் ஈஸியாகவே அது டக்குன்னு காஞ்சிரும், அதுக்கு மேலேயே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கிராஸ்லாம் என்ன கலர் எந்த ஷேப்பில் இருக்குது நான் வரைஞ்சது அப்படின்னு பாருங்கள். அப்புறம் வீடியோ எண்ட் ஆகும்போது அதோட கலர் அந்த கிராஸோட எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருக்கேன் அப்படின்றதையும் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே நம்ம இப்படி வரைஞ்சாலும் இதை இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும். இந்த இடத்துல அந்த டார்க் க்ரீனும் மேலே இப்போ நான் வரைகிற அந்த லைட் க்ரீனும் மிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அதுக்கு மேலேயே. ஏன்னா டக்குன்னு அது காஞ்சிரும். இந்த அக்ரிலிக் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு காஞ்சிரும். இப்போ நான் அந்த பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறது டக்குன்னு காஞ்சிரும். அதே மாதிரி இந்த பெயிண்ட்டு போட்டு வச்சுருக்கீங்கள்ல எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு, அது ஒரு பிளாஸ்டிக் அந்த பிளேட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸு பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேப்பரில் அந்த மாதிரி நீங்கள் கலரை போட்டு அதில் அடிச்சிங்கன்னா அது டக்குன்னு அப்சர்வ் ஆயிரும். அந்த பேப்பரில் அப்சர்வ் ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான், டக்குன்னு காஞ்சிரும். திரும்ப அதை நம்ம இது பண்ண முடியாது. அதனால் பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் ஆகாமல் இருக்கும், ஆனாலும் காஞ்சிரும். நீங்கள் ஃபேன் போடாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் காயறதுக்கு டைம் ஆகும். அப்படி ஃபுல்லாக காயாமல் இருக்கணும்னா தண்ணி லைட்டாக விட்டு விட்டு அதில் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு மேலே ஒவ்வொரு இதாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் போட்டிருக்கேன், அடுத்து அந்த டார்க் க்ரீனில் லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணேன், அடுத்து மேலே இன்னும் அந்த லைட் க்ரீனில் நார்மல் க்ரீனில் எல்லோ மிக்ஸ் பண்ணி இன்னும் லைட் கலரில் கொண்டு வந்திருக்கேன். இதில் இந்த லைட் க்ரீன் அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் டார்க் க்ரீன் அங்கங்கே இருக்கிற மாதிரி கிராஸோட எஃபெக்ட் நல்லா தெரியும்ல, அதுக்காக. கிராஸ் இப்போது ஒரு புல் எப்படி இருக்கும், லைட் க்ரீனும் இருக்கும் டார்க் க்ரீனும் இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ பண்ண போகிறோம். நான் இப்படி இருக்கிறது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் அப்படின்றது மட்டும் பாருங்கள். இப்போ இந்த லைட் க்ரீன் இருந்துச்சா, லைட் க்ரீன் புல் கொஞ்சம் அதோட ஸ்டெம்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் திரும்ப டார்க் க்ரீனை கொஞ்சம் அதுக்கு மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அது ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும். அங்கங்கே லைட் க்ரீனில் புல் கிராஸ் மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதை விட லைட் கலர் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த எல்லோ வித் க்ரீன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதை விட லைட் கலர் கொண்டு வர்றதுக்கு ஒயிட் கொஞ்சம் எடுத்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறது தெரில அப்படின்னா இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கலர் போட போகிறீங்கன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு கலராக ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள், அந்த பிளேட்லேயே தனியாக வச்சு. இல்லாட்டா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு கலராக மிக்ஸ் பண்ணி அதில் இப்போ இன்னும் லைட் கலரில் வேணும்னா ஒயிட் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதை விட லைட்டாக இன்னும் ஆகணும்னா லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள், அது இன்னும் லைட்டாக மாறும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓகே இந்த கலர் இந்த மாதிரி நம்ம கலரை மிக்ஸ் பண்ணால் இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான்.
இதை வச்சே நீங்கள் ஃப்ளார் அப்புறம் என்ன வேணால் வரையலாம். நான் அடுத்தடுத்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் நான் பண்ணுறதா இருந்தால் நானே இப்போ பிகினர் தான், நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாத்தில் வந்து தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கிறதுனா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்கு தெரியும் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு, அவங்க சொல்லி தந்தது தான். அதனால் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போது இதில் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சா. இதில் அங்கங்கே டார்க் க்ரீன் கலர் கிராஸ் தெரிகிறதுக்காக கொஞ்சம் க்ரீனும் அந்த எல்லோவும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் டார்க்காக ரொம்ப அங்கங்கே ரொம்ப டார்க்காக தெரியுது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த இடத்துலையே லைட்டாக அந்த டார்க் க்ரீன் நம்ம வச்சுருக்கோமா அதில் தண்ணியை வச்சு லைட்டாக தேய்ச்சோன்னா அது அந்த இடத்துல க்ரீன் புல் மாதிரியும் இருக்கும், ரொம்ப டார்க்காக அந்த இடத்துல படிஞ்ச மாதிரி இருக்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் லைட்டாக அதில் தண்ணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த டார்க் க்ரீன் அங்கங்கே வச்சுருக்கேன்னா இது வந்து இப்போது ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போது லைட் க்ரீன் கலரில் வந்து டார்க் க்ரீன் மட்டும் ரொம்ப அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது லைட்டாக தண்ணியோ இல்லை இந்த நம்ம எல்லோ கலர் வச்சுருக்கோம்ல அதே சேம் பெயிண்ட்டையோ எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த டார்க் க்ரீன் இருக்கிற அந்த இதுவும் தெரியும், நம்மளுக்கு நல்லா படித்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 சைடும் நான் எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது வந்து மவுண்டெயினுக்கு இப்போது இந்த சைட் மேலே இருக்கிற மவுண்டெயினுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அந்த டார்க் க்ரீன் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் ப்ளூ எடுத்திருக்கேன், கொஞ்சம் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். ஏன்னா அந்த பிக்சரில் வந்து அது ஒரு ப்ளூ ஷேடு இருக்கிற மாதிரி தான் அந்த மவுண்டெயின் இருக்கும், அதனால் அந்த எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி கலர் மிக்சிங் பண்ணியிருக்கேன். நான் ஃபைனலாக அந்த இமேஜையும் நான் என்ன பிக்சர் எடுத்து வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அந்த இமேஜையும் நான் பண்ணதையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் என்ன சொல்கிறேன்னு. இந்த பெயிண்டிங் இந்த கிளாஸ்லேயே நான் நிறையா டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போது அதில் இன்னும் கொஞ்சம் ப்ளூ சேர்த்து அந்த மவுண்டெயின் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக இந்த மவுண்டெயினோட அந்த ஓரம் ஃபுல்லாக அந்த மாதிரி க்ரீனும் ப்ளூவும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்கிற மவுண்டெயின் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அது வந்து அந்த க்ரீனும் அந்த க்ரீனில் கொஞ்சம் ஒயிட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஷேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் அது. இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ரியலிஸ்டிக்காக வரணுன்னா நீங்கள் வந்து அந்த பிக்சர் என்ன மாதிரி கலரில் இருக்கோ அதே கலரை மட்டும் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இப்போ க்ரீன் கொடுக்குறோமா அந்த க்ரீன்லேயே டார்க் க்ரீன் எடுத்து அவுட்லைன் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பிக்சருக்கும் இன்னொரு
நம்ம வரைகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, அதை வந்து சேம் எல்லோ கலர் போட்டு நான் மறைச்சிட்டேன். இந்த மாதிரி அங்கங்கே பெயிண்ட் ஏதாவது தெரியாமல் பட்டுருச்சுன்னா நம்ம சேம் கலர் போட்டு மறைக்கவும் செஞ்சிடலாம். அதனால் பெயிண்ட் கொட்டிடுச்சு, அதாவது 1 2 3 ட்ராப் விழுந்தால் பரவாயில்ல, மொத்தமாக கொட்டிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஏதாவது ட்ராப்ஸ் தெரிச்சிருச்சு அப்படின்னா சேம் அந்த பெயிண்ட் கலர் வச்சு நம்ம மறைச்சிடலாம். இப்போ இதில் வந்து இன்னும் ப்ளூ கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலரோட அந்த பார்டரில் கொடுத்துருக்கேன். இதே நான் இப்போது பிளாக் கலர் பார்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்காது. அந்த ப்ளூ கலர்லேயே அது கொடுக்கவும் அந்த ஸ்கையோட எஃபெக்டும் அந்த மவுண்டனோட எஃபெக்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஓவர் பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அந்த பார்டரும் லைட்டாக தெரியணும், இந்த இடத்துல பார்டர் கொடுத்துருக்குற மாதிரியும் இருக்கணும், இல்லாத மாதிரியும் இருக்கணும். அதுக்காக லைட்டாக தண்ணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாவே அந்த பிக்சரை வந்து நம்ம சூப்பராக கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீடு அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறத வந்து எடுத்தேன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா கேமரா ஆன்லே இல்லை, அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கேர்ளோட நெக்குக்கு பெயிண்ட் பண்ணேன், அந்த வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு, எடுக்கலை, சாரி. இப்போ இந்த வீடை பாருங்கள், மேலே வந்து ப்ரௌன் டார்க் ப்ரௌனில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கூரைக்கு உள்ளக்க கீழே வந்து டார்க் ப்ரௌன் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கேர்ளோட நெக்குக்கு வந்து பீச் கலர் இருக்குல்ல, அந்த பீச் கலரும் அந்த மிக்சிங் மட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பீச் கலரும் அப்புறம் ரெட்டில் வந்து ஒயிட்டை மிக்ஸ் பண்ணால் லைட் அந்த பிங்க் கலரில் வந்துடும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்ளோட நெக்குக்கு கொடுத்தேன். சாரி, ரெண்டு வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்.